வணக்கம் வியூவர்ஸ், வாழ்க வளமுடன். ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலின் ஆன்மீக ஜோதிட விஷயங்களில் சிலவற்றை பார்ப்போம். நிறைய பேர் கணவன் மனைவி சண்டை, பேச்சு இல்லை அப்படின்னு கோர்ட்டில் இருக்க இப்படியெல்லாம் கவலைப்பட்டு வராங்க. அவங்களுக்குள்ள ஒரே தெளிவு, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தவறாமல் போங்க. 48 நாள் தொடர்ந்து போங்க. கோர்ட்டு கேஸுங்கிறது காணாமல் போகும். கணவன் மனைவி ஒற்றுமை பெருக சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலை தேடி செல்லுங்க. வெற்றிலை மாலை சாத்தலாம், வெண்ணெய் சாத்தலாம், துளசி சாத்தலாம். உங்களால் ஏன்ற காணிக்கை தாம்பாளத்தில் போட்டு நீங்கள் தவறாமல் ஆஞ்சநேயரை வணங்குற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. சரிங்களா? அதே போல் சுந்தரகாண்டம் புஸ்தகத்தையும் உங்கள் வீட்டு ஷெல்ஃபில் வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு கும்பிடுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை பெருக இன்னொரு வழியும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அர்த்தநாரீஸ்வரர் படம் இல்லைன்னா அர்த்தநாரீஸ்வரர் படம், சிவகுடும்ப படம்னு ஃபோட்டோ கடையில் கேளுங்க. பரமசிவர், பார்வதி, விநாயகர், முருகர், திரிபுர சுந்தரி சேர்ந்த சிவகுடும்ப படம் இருக்கான்னு கேளுங்க. அந்த படத்தையும் வாங்கி வச்சு நீங்கள் கும்பிடலாம். லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணர், லக்ஷ்மி ஹயக்ரீவர், லக்ஷ்மி வராகர், இந்த படங்கள்லாம் மடியில் மகாலட்சுமி வச்சுருப்பார் பெருமாள். அந்த படங்களையும் நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர், சுந்தரகாண்டம் புஸ்தகம், லக்ஷ்மி நரசிம்மர் படம் பூஜை செல்ஃபில் வச்சு கும்பிட்டிங்கன்னாலும் கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும். கோர்ட்டு கேஸாக இருந்தால் கூட உங்களை தேடி வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு ஒற்றுமை ஆயிடுவீங்க. தவறாமல் நீங்கள் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அனுமன் சாலிசா கால சாயந்தரம் போட்டு கேட்கலாம், அனுமன் பாடல்கள் போட்டு கேட்கலாம். அருகில் இருக்கிற அனுமன் கோயிலுக்கு போனாலே போதும். தவறாமல் எப்போ முடியலையோ சனிக்கிழமைகளில் போய் கண்டிப்பாக கும்பிடுங்க. சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமைகளில் நீங்கள் அனுமனை தேடி போய் வணங்கினால் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். குடும்பம் மலரும் மனமும் போல் ஒத்துமையாக இருக்கும். தவறாமல் இந்த பரிகாரத்தை செய்து பலனடைங்க. ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலின் நேரலையில் கண்டு மகிழுங்கள். உங்கள் கேள்விகளையும் கேட்கலாம்.